சப்பாத்திக்கான சைட் டிஷ் ரெசிபில இன்னைக்கு முதல் நாள் குடமிளகாயில கிரேவி ரொம்ப ஈஸியா இருக்கும். எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாமா? குக்கர்ல 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/4 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு லேசா பொரிஞ்சதும் 3 கைப்பிடி வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரையும் வதக்கி விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போற வரையும் வதக்கி 2 கைப்பிடி தக்காளி சேர்த்து 1 நிமிஷம் வதக்கி விட்டுருங்க. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் உப்பு. தக்காளி நல்லா குழஞ்சி மசாலா பச்சை வாசனை போற வரையும் வதக்கி 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. மூடி வச்சு மீடியம் ஃப்ளேம்ல 3 விசில் வச்சு ப்ரெஷர் அடங்கினதும் திறந்து மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 கைப்பிடி குடமிளகா, 2 சிட்டிகை உப்பு, 1 சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்ல 3 நிமிஷம் வதக்கி லைட்டா சுருங்கி வரும்போது குக்கருக்கு மாத்திடுங்க. 3/4 கப் தண்ணி சேர்த்து கலந்து மூடி வச்சிருங்க. 7ல இருந்து 8 நிமிஷம் நல்லா கொதிச்சதும் திறந்து கொஞ்சமா உலர்ந்த வெந்தயக்கீரையை தூவி கலக்கினா சுவையான குடமிளகா தொக்கு என்னோட ஸ்டைல்ல ரெடி ஆயிடும். சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.